காலபைரவருடைய புனிதமான தினமான காலபைரவர் ஜெயந்தி பற்றி, இந்த நாளுடைய சிறப்பும், இந்த நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்றும், என்ன நன்மைகள் கிடைக்கும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. காலபைரவர் யார்? காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட சிவபெருமானின் உக்கிரமான ரூபமே காலபைரவர். அவரின் அடியார துன்பம், பயம், தடை, கர்மம், பந்தங்கள் எல்லாவற்றிலிருந்தும் காப்பவர். அவரின் வாகனமே நாய், பூதநாதர். காலபைரவர் ஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? இந்த நாளில் சிவபெருமான் காலபைரவராக அவதரித்த நாள். இதுவே கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. இந்த நாள்ல தீபம் ஏற்றினா ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், பாதுகாப்பு அனைத்து வளமும் கிடைக்கும். காலபைரவர் ஜெயந்தியில செய்ய வேண்டியவை: காலையில வீடுகள்லயோ அல்லது கோயில்கள்லயோ எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இந்த நாள்ல நாய்களுக்கு உணவு கொடுத்தா வாழ்க்கையில எதிரிகள் சக்தி குறையும், குருதோஷமும் காலசர்ப தோஷமும் குறையும். இந்த நாள்ல காலபைரவரை வணங்கினா கிடைக்கும் நன்மைகள்: தடைகளும் நீங்கும், வேலை, வியாபாரம், தொழில் உள்ள தடைகள் இருந்தாலும் நீங்கும், கடன் பிரச்சனையும் குறையும், பணம் நிற்காமல் இருந்தா செலவு கட்டுப்படும், வீட்டில் நெகட்டிவ் சக்தியும் குறையும், காலபைரவருடைய அனுகிரகம் கிடைக்கும், ஜாதகத்தில் உள்ள பரிகார ரீதியான விளைவுகள் குறையும். காலபைரவர் ஜெயந்தி என்பது நம் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கம் போல. இந்த நாளில் சிறு வழிபாடு செய்தா பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகத்தை பத்தி வேற ஏதேனும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க.